வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே பின்னாடி வந்தேன். தீவன புல்லெல்லாம் நல்லா கருன்னு தளைஞ்சு வந்துருந்துச்சு. இது கோத்ரி தீவன புல். ஒரே டேஸ்ட்டாக போடக்கூடாது அப்படின்னு மாற்றி மாற்றி போடலாம் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு வகையானது நம்மக்கிட்ட இருக்குது. இது சூப்பர் நேப்பியர் நம்ம ஆரம்பத்துலேருந்து வச்சிட்டு இருக்கிறதே தான். இதுதான் இப்போ நம்ம ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அறுத்துட்ருக்குறோம். இதிலே ரெட் நேப்பியர் அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த வாய்க்காலில் மட்டும் ஓரத்தில் வச்சு விட்ருந்தேன். இதிலிருந்து தான் எடுத்து நம்ம விதைக்கரணை எடுத்து இப்போ நம்ம அந்த மேல் வயலில் தனியாக ஒரு செரவு மட்டும் போட்டு விட்ருக்குறோம். இந்த சைக்கஸ் செடி பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக இதே இடத்துல இருக்குது. வாய்க்கால் ஓரத்தில் தான் இருக்குது. ஆனால் அப்பப்போ ஒரு தலை வருது அப்படியே இருக்குது. இது ஆரம்பத்தில் முதல் நம்ம கொண்டு வச்ச மல்பெரி பிளான்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம விதைக்காக கொண்டு நம்ம நெட்டு வச்சுருந்தோம். இதில் இருந்து எடுத்து விதைக்கறனை தான் நம்ம அங்கங்கே நம்மலாம் நெட்டு வச்சுருக்குறோம். கீழ் வயலில் ஆட்டு ஷெட் இருக்கிற அந்த வயலெல்லாம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் எடுத்து நான் கொண்டு நெட்டு வச்சுருக்கிறேன். நம்ம அகத்தி நெட்டு வச்சுருந்தோம். இந்த வரப்பில் எல்லாம் நடுவில் எல்லாம் வேலி மசால். முதல்ல பார்த்திங்கன்னா பில்லு ஓவராக இருந்துச்சு. அதில் பார்த்தா சரியாக தெரியல. இப்போ பாருங்கள் நல்லா கிளியராக இருக்குது. அமெரிக்கன் 5G நெட்டு வச்சுருந்தேன். அதுவும் பெருசாக தலையில், ஆனால் தலைஞ்சிருக்கு. வச்சது எல்லாமே தலைஞ்சி வரல, ரொம்ப ஸ்லோவாக வளருது. அதனோட சோவையெல்லாம் நல்லா அகலமாக சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா வளர்ச்சி கம்மியாக தெரியுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அகத்தியெல்லாம் நல்லாவே தெரியும் நிழலில். அந்த வெயில் அடிக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இளம் வெயிலில் கிளார் அடிக்குது. இங்கெல்லாம் இந்த ஒவ்வொரு பாத்தியாக தண்ணி விட்டு பில்லெல்லாம் பிடுங்கியாச்சு. நம்ம கொத்தி விடல, கையில் தான் பிடுங்கி விட்டுருந்தோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் பில்லு பிடுங்காமல் இருக்குது. எது அகத்தி எது வேலி மசால்னு ஒன்றுமே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆற்று தண்ணி 2-3 டைம் விட்டதையும் பில்லு ஓவராக போச்சு. அந்த தண்ணியில் கூட விதை வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம அசோலா போட்டிருக்க இடத்துக்கு வந்தேன். அசோலாலாம் அள்ளிட்டேன். காலையிலேயே அள்ளி கொண்டு போய் கோழி கொட்டுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறேன். அந்த கடைசியில் தான் நாளைக்கு அள்ளணும். இப்போ சென்டரில் தான் அள்ளியிருக்கேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பெட்லேருந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி எடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ எடுத்திருக்கேன். இது ஒரு 4 to 5 கிலோ வரும். 4 கிலோ to 5 கிலோ வரும். கொண்டு கோழிக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம ஆள் என்ன பண்ணார், தோட்டத்தில் வேலை செய்கிறவர் கோதுமை அரிசி இதெல்லாம் கலந்து போட்டு விட்டார். எல்லாம் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்கன்ட்டு. நம்ம மயில் சேவல் பார்த்திங்கன்னா கால் என்னமோ பிடிச்ச மாதிரி கால் இழுத்து நடக்குது. சரி என்னன்னு தெரியலையே, இப்படி இழுத்து நடக்குது அப்படின்ட்டு அதையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். காலில் ஏதோ கயிறு மாட்டி இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணிச்சு. அது என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு சேவலை பிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது காலில் மடிப்பு புண்ணு இருந்துச்சு. நிறையா பொட்டைக்கு போட்டுட்டோம். அதனால் கூட அப்படி ஆகிருக்கலாம். சரி இன்றைக்கி சேவலை மாற்றிடணும். இந்த சேவலை போய் பிடிச்சிட்டு வந்தேன். நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்துச்சு. நல்ல சைஸாக பெரிய சேவலாக இருந்துச்சு. சண்டையும் நல்ல சண்டை. காலில் முள் நல்லா நீளமாக வளர்ந்துருந்தது. அதனால் முள் அறுத்து விட்டுருந்தோம். முள் நீளமாக இருந்தால் பொட்டைக்கோழிக்கு பின்னாடி முதுகுலையெல்லாம் புண்ணாயிரும். அதனால் முள் அறுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு நம்ம வாத்துக்குட்டையில் தண்ணி அப்பப்போ குறைஞ்சிட்டே இருக்குது. அதிகமாக விட்டுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குதுன்ட்டு சரி உள்ளே இருக்கிற மீன்லாம் பிடிச்சிடலாம், வெய்ய காலத்துக்கு தண்ணி ட்ரை ஆகுதுன்ட்டு உட்காந்து மீன் பிடிச்சிட்டோம். மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம தலைச்சேரி ஆடு குட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு அப்படியே மீன் பிடிச்சிட்டு இருந்தோம். அந்த வேலையெல்லாம் முடித்து மீன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்தேன். 2 குட்டியும் போட்டு குட்டி 2 நல்லா இருந்துச்சு. லைட் அடிக்கிறதுனால மேலே கீழே அந்த பக்கம் சுற்றி திரும்பி பார்த்துட்ருக்குது ஆடு. மறுபடியும் குழி பறிச்சிட்டே இருந்துச்சு. வயிறு குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் அது குழி பறிச்சிட்டே இருக்குது. தீவனம் தின்ன வயிறு தான் இருக்குது, குட்டி இருக்கிற மாதிரி தெரில. அடி வயிற்றில் கை வச்சு பார்த்தோம்னா குட்டி இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். எல்லோரும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பார்த்தா போய் படுத்துக்கிச்சு. நான் குட்டி போடுதா என்னென்னு போய் பார்த்தேன். இல்லை, சத்தை தான் போட்டுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் பார்த்தேன். 2 குட்டியும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தது. இந்த ஷீட்டு போட்டதே இந்த இடத்துல இதுக்காக தான். மழை பெஞ்சாலும் பனி பெஞ்சாலும் நம்ம ஆள் இல்லாத போது குட்டி போட்டுச்சுன்னா இப்படி கீழே இறக்கி விட்றலான்ட்டு.
இந்த கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேட்டு. இது வந்து ஃபிக்ஸடாக ஒரே இடத்துக்கு வச்சுக்கிற மாதிரி டைப் இல்லை. தேவைங்கும் போது வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா வெளியில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். சினையாக இருக்கிற ஆடு கீழே விட்டால் தனியாக நிற்காது. அந்த மேலே போய் அந்த கேட்டுட்டு போய் தலையெல்லாம் நின்றுக்கும். குட்டி இறக்கமாக இருக்கிறதுனால திரும்பிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுங்கிறனால முன்னாடி இந்த இடத்துக்கு ஒன்று வச்சுக்கிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேட்டு வந்து கழட்டியாச்சு. கழட்டி கொண்டு போய் நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அடுத்தது இப்போதைக்கு நம்மளது ஆடு எதுவும் குட்டி போடாது. அதனால் கொண்டு போய் நம்ம ஓரமாக வச்சுட்டோம். மழையில் நனையாமல் கொண்டு போய் நம்ம ஷெட்டுக்குள்ளே வச்சிடலாம். சைடில் 2 பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 குந்து மாதிரி வச்சுருக்குறோம். நம்ம எப்போயாவது லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ஓட்டைக்குள்ளே கொண்டு வந்து அந்த 2 குந்தையும் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 கரெக்டாக வச்சு லாக் பண்ணோம்னா உள்ளே லாக் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு செட்டப் புதுசாக நம்ம பண்ணியிருக்கிறோம். காலையிலே பார்த்திங்கன்னா மாடெலாம் கொண்டு வந்து காட்டில் கட்டியாச்சு. இப்போ வந்து மத்தியானம் ஒரு இடத்துல மாற்றி கட்டலாம் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்து ரோடு ஓரத்தில் கட்டியிருக்கிறேன். காட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மேவு குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறனால வண்டியெல்லாம் எதுவும் ரோட்டு ஓரத்தில் அதிகமாக போகாது. மற்ற டைம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேனு, காலேஜ் பஸ்ஸு அதெல்லாம் இதில் தான் போகும். அதனால் மற்ற நாள் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு ஓரத்தில் கட்ட முடியாது. இன்றைக்கி எதுவும் வண்டி வாகனம் எதுவும் அதிகமாக போகாதனால இன்றைக்கி ரோட்டு ஓரத்தில் கொண்டு வந்து கட்டியிருக்கிறோம். ரோட்டு ஓரத்தில் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் அந்த மேல் காட்டில் பாயிறத ஈரம் வந்து கீழே ரோட்டு ஓரத்துக்கு வரனால அந்த இடத்துலலாம் நல்லா பச்சை இருக்குது. அதனால் சரி இன்றைக்கி கட்டியிருக்கிறேன். நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தாங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் காமிச்சிருக்கிறேன். மற்ற சிந்து மாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு தாங்காது. மூச்சு வாங்கிட்டு வாயில் ஜொல்லு ஒழுக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் மேய்ஞ்சிட்ருக்கிற இடம். இங்கெல்லாம் சுத்தமாக மேய்ஞ்சிருச்சு. புல்லு வந்து குறைஞ்சிருச்சு. இனி வந்து மேல் வயலுக்கு தான் நம்ம போகணும். இந்த வயல் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு இன்னையோட. இதில் பார்த்திங்கன்னா 6 வயலாக இருக்குது. ஒரு வயல் மாற்றி ஒரு வயல் நம்ம கட்டிகிட்ருப்போம். மாடெல்லாம் வந்து சாயங்காலமாக வந்து கட்டுத்தரைக்கு பிடிச்சிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து தவிடு, பருத்தி கொட்டை இதெல்லாம் போட்டு தண்ணி வச்சு எல்லாம் தண்ணி குடித்ததுக்கப்புறம் பால் ஊட்டுறதுக்காக கன்றுக்குட்டிகிட்ட மாட்டை விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பால் நமக்கு தேவையில்லை. வீட்லேயே பால் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் சரி கன்றுக்குட்டிகளே பாலை குடிச்சிட்டு போகுது அப்படின்ட்டு கன்றுக்குட்டிக்கே விட்டாச்சு. நாய்க்கு வந்து சாயந்தரம் பால் தேவைப்படும். அதுக்கும் வீட்டிலே எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் வந்து இன்றைக்கி சுத்தமாகவே சாயங்காலம் பால் கறக்கலை. 2 மாடுமே கன்றுக்குட்டிக்கு விட்டாச்சு. கட்டுத்தரையெல்லாம் இன்றைக்கி சுத்தமாக கூட்டி நீட்டாக பண்ணியாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி.